ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து இதோட ஷார்ட்ஸ்லாம் நான் போட்டிருந்திருப்பேன். ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் சைவ கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு அதோட தொடக்கமான வீடியோ தான் இது. இதில் வந்து ஃபுல் ரெசிபியோட இதுவும் கொடுத்துருப்பேன், பாருங்கள். மசாலாவுக்கு வந்து தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. 3 பட்டை, சீரகம், சோம்பு, ஒரு 5 மிளகு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் கசகசா. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா நம்ம மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் அதில் ஒரு பாதி வெங்காயம் போதும். அதே மாதிரி ஒரு தக்காளியில் பாதி தக்காளி நம்ம அதில் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய், அந்த மசாலா ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு, கருவேப்பிலை, அந்த பட்டை இலை சொல்லுவோம்ல, பிரியாணிக்கு போடுவோம்ல இலை, அது எல்லாம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன் வறுவலாக நல்லா வதக்கணும். வெங்காயம் போட்டு வதக்கியதுக்கப்புறமா தக்காளி நம்ம வந்து நார்மல் சைஸாக, வெங்காயமும் சரி தக்காளியும் சரி நம்ம நார்மல் சைஸாக கட் பண்ணி வச்சுட்டா போதும். ரொம்ப நைஸாகவும் இருக்க வேணாம், ரொம்ப பெரிய சைஸாகவும் நம்ம கட் பண்ண வேணாம். மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அதில் வந்து காய்கறி எதுவுமே போட போகிறதில்ல. வெங்காயம், தக்காளி, அப்புறம் அந்த மசாலா ஐட்டம்ஸ், உருளைக்கிழங்கு, இது வச்சு தான் இந்த கிரேவி செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம், தக்காளி, அந்த கருவேப்பிலை, சோம்பு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் தான் கொஞ்சம் கிரேவி அந்த டேஸ்ட்டு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இந்த வெங்காயம், தக்காளி வதக்குனதோடு சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதக்கணும்லாம் தேவையில்லை, சும்மா லைட்டாக அந்த எல்லாம் அந்த ஒரு சேர வரணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அப்படிங்கிறதுக்காக. இது கூட மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இல்லைனா 1.25 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.25 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் குழம்புத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இதோட சிக்கன் மசாலா வந்து ஒரு 1.25 ஸ்பூன் சிக்கன் மசாலா மட்டும் போட்டுக்கோங்க. கரம் மசாலா இதுக்கு போட வேணாம் நம்ம, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டனால நம்ம கரம் மசாலா இதில் போட வேணாம். சிக்கன் மசாலா மட்டும் போதும். சிக்கன் மசாலா போட்டு அந்த மிக்சியில் இருந்த கொஞ்சம் தண்ணி, அது மட்டும் நீங்கள் அந்த மிக்சி தண்ணி கழுவி ஊற்ற விருப்பம் இல்லைன்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டு இந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தேங்காயில் போட்டிருந்த வெங்காயம், தக்காளி, இதோட மசாலா, அந்த மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டோம்ல, இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, இது கூட நீங்கள் வந்து மற்ற காய்கறி போடணுன்னாலும் அது உங்களோட ஆப்ஷன் தான். பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர் எது வேணாலும் போடலாம். என்கிட்ட நான் சிம்பிளாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா ஃபுல்லாக இது பண்ண வேணாம். அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கிளறிக்கிட்டோம். இப்போ வந்து அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம்னா 2 செகண்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அந்த கிழங்குலாம் வேகணும். அதுக்காக ஒரு தட்டி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்புறமா 5 நிமிஷம் கழித்து நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கிரேவி சுருள வந்திருக்குன்னு. இது நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நான் வந்து சாதத்து கூட போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், ரசம், ஆல் டிஷ் எல்லாத்தோடையும் இது செம்மையாக கம்பேர் ஆகும். சூப்பரான டிஷ்ஷு, வேறு லெவல் டேஸ்ட் வரும். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவியே இதுக்கு தோற்று போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஈக்குவலோட மேலேயே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ நான் வந்து சாதத்துக்கு அப்படிங்கிறதுக்காக
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கு கரெக்டான பக்குவத்தில் எனக்கு அந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் அப்படியே நான்வெஜ் சிக்கன் கிரேவி, சிக்கன் மட்டன் கிரேவி டேஸ்ட்டுக்கு விட சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலில் நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இப்போ கடைசியாக நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதில் வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா பசங்க சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக. இப்போ இது எவ்வளோ அழகாக கொதிச்சுட்டு பாருங்க. இது கமன்னு அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. இப்போ என்னோடய கிரேவி ரெடி. யாருக்கெல்லாம் வீட்டில் பாட்டு கேட்டுட்டு சமைக்க பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.